அரண்மனையில வேலை செஞ்சுட்டு இருக்க வேலைக்கார பொண்ணு சாப்பாடு பரிமாறும் போது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி ராஜாவை கிஸ் பண்ணிடுறா. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இது பார்த்ததும் பயங்கரம் பதறி போயிட்டு ராஜா கண்டிப்பா இந்த பொண்ணு சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ கிஸ் பண்ணது மூலமா இப்ப இவருக்கு திரும்ப டேஸ்ட் சென்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ராஜாக்கு டேஸ்ட் சென்ஸ்ன்றது சுத்தமா போயிட்டு இருக்கும். அதனால இனிப்பு புளிப்பு காரம் சொல்லிட்டு ஒண்ணுமே அவருக்கு டேஸ்ட் தெரியாம சமைக்கிறவங்கள ஆள் மாத்திட்டே இருந்திருப்பாரு. இந்த பொண்ணு கொடுத்த உமாவால எனக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சிருச்சுன்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு எதை சாப்பிட்டாலுமே அது என்னாலே உணர முடியுது, அது ஒரு டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியுதுன்றாரு. அடுத்து என்ன இவருக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்டா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முன்னாடி சொல்றா. எங்க அவனை போய் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொன்னதும் அவனும் வந்து உயிர் பயத்துல கல்யாணம் பண்ணனே கண்டி இந்த பொண்ணு ஒரு நாள் கூட என்கிட்ட ஒய்ஃபா நடந்துகிட்டே கிடையாது. அட இல்ல ராஜா, இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எங்களுக்குள்ள ஒரு உறவும் கிடையாது அப்படின்னு. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ், இன்னைக்கு நைட் என் கூட தான் தங்குற தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு. இப்ப இங்க இந்த பொண்ணுக்கு ஒரு உமாவை கொடுத்துட்டு விதவிதமான டிஷ் எல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு இந்த பொண்ணை சாப்பிட சொல்றாரு. இங்க இந்த பொண்ணு விதவிதமா சாப்பிட இவருக்கு எல்லா டேஸ்டும் எங்க நாக்குல உரைக்குது. கடைசியில என்னால முடியல, இப்படி சாப்பிட வச்சு சாக்கடிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அழுதுறா. சரி ஓகே நாளைக்கு பாத்தலாம்னு சொல்லி விட்டுறாரு. ஆனா அரண்மனையில இருக்க யாருக்குமே இந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கவே இல்ல. வேலைக்கார வேலை செஞ்சுட்டு இருந்தவ ராஜா பக்கத்திலே பாய போட்டு படுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சமகாண்டாவது. ராஜாவை கட்டிக்க போறதா அந்த ஒருத்தி டக்குன்னு போயிட்டு பெட்ஷீட் கீழே இருக்க கர்ச்சீஃப் எடுத்துட்டு நம்ம அரண்மனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது, அசுத்தம் பண்ணிட்டா, நம்ம குல வழக்கெல்லாம் இவளுக்கு தெரியல, ரொம்ப இன்டிசிப்ளினா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அம்மா கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து இதை பார்த்துட்டு 24 அடி இந்த பொண்ணோட பின் பக்கத்திலே விழணும்னுறாங்க. உடனே இந்த பொண்ணை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு படுக்க வச்சு கட்டையை வச்சு பின்னாடி அடிக்கிறாங்க. இங்க ராஜா சபையில உட்காந்து பெரிய பெரிய தலையும் கூட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க அந்த பொண்ணு வாங்குற அடியெல்லாம் இங்க இவருக்கு ரியலாவே வலிக்குது. ஆனா இங்க இவளுக்கு சுத்தமா வலியே தெரியலையா, இன்னும் அடிங்க இழுத்து அடிங்கன்றா. போட்டு பொலகுறாங்க. ராஜாவால சுத்தமா முடியவே இல்ல. சபையை கலைச்சிட்டு நடக்க முடியாம மந்திரி கூட உப்பு மூட்டை ஏறிட்டு வராரு. ராஜா வரத்தை பார்த்ததும் இந்த பொண்ணு டக்குன்னு வலிக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறா. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்ததும் இனிமே இந்த பொண்ணை யாரும் அடிக்க கூடாது, ஏன்னா இவன் என் பொண்டாட்டினா உங்க எல்லாருக்கும் ராணி, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஊர் மத்தியில நாங்க 2 பேரும் பாரம்பரிய முறையில கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கியம் கொடுத்துறாரு.